1960, 1970களில் பார்த்தீங்கன்னா, அப்போ படித்தவங்க லைக் எங்கள் அப்பா அம்மாலாம் அப்போ தான் படித்தாங்க. அவங்க வந்து ஏ, பி, சி, டி, ஈன்னு படிக்கிறதுக்கே 6th ஸ்டாண்டர்டில் தான் படித்தாங்க. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1990கள் அந்த காலகட்டத்தில் எங்கள் ஜென்ரேஷன், நான் 90s கிட்ஸ்னு வச்சுக்கோங்க. நாங்கள் படிக்கும்போது எப்படி 5 வயசுலேயே வந்துட்டு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்னு படித்தோம். ஓகே. ஆனால் இப்போ 2020ல் 3வது ஜென்ரேஷன் என்னோட பொண்ணு அவங்க எப்படி படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3 வயசில் ஏ ஃபார் ஆப்பிள்னு படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆப்பிள்ங்கிறாங்க. அது என்னடா ஆப்பிள்ங்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம். ஆங்கிறது வந்து ஏவோட சவுண்டாம். இது வந்து ரைமிங், சவுண்டிங், ஃபினோம் என்னென்னமோ சொல்லுவாங்க நிறையா. அதை வச்சு படிக்கிறாங்க அப்படின்னு கற்றுட்டோம். ஸோ ஒரு படிக்கிறதே பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷனில் மாறி இருக்குங்கும்போது ரீடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோங்கிறது சொல்ல தெரில. அந்த காலத்துலேயும் புத்தகங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன புத்தகங்கள் கொடுத்தாங்களோ அது மட்டும் தான் படித்தோம். இப்போ 1990ஸ்லேயும் அகாடமிக் சிலபஸ் என்ன புக் இருக்கோ அதான் படித்தோம். இப்பயும் அதே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ரீடிங் இஸ் எ ஹேபிட் அப்படின்னு வாங்க முன்னாடி. ஆனால் இப்போ வந்து ரீடிங் இஸ் எ மஸ்ட் மேண்டேட்ரி ஸ்கில் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குழந்தை வந்து செல்ஃபாக ரீட் பண்ண கற்றுக்கல அப்படின்னா இட் இஸ் கோனா ஆல்வேஸ் ஃபைட் த்ரூ அவுட் ஹர் பீரியட் ஆஃப் லைக் எஜுகேஷன். அந்த ரீடிங் ஸ்ட்ரகிள்னாலேயே வந்துட்டு she has to fight among the kids who knows to read better. ஸோ அந்த ரீடிங் வந்து எப்படி வந்து பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கேள்வியில் வந்து ஒரு 25 வீக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். லைக் கிட்ஸ் ஏஜிங் 4 to 8. ஸோ அவங்கள எப்படி பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாரம் சண்டே வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டாக தான் இருக்கும், பப்ளிக்காக நாங்கள் லான்ச் பண்ண மாட்டோம். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ஜாயின் அஸ் திஸ் சண்டே at 4:30 p.m.